பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கு, எம்பி சீட்டும் கொடுத்துருக்கு. பாருங்க, இது எல்லாம் பாருங்க. அதாவது ஒரே நேரத்தில் சுடுசோறும் திங்கிறானுங்க காங்கிரஸ்காரனுங்க, பழைய சோறையும் திங்கிறானுங்க. சுடுசோரை திமுக தின்னுட்டு ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு போனானுங்க. இந்த பக்கம் பழைய சோறை தின்னுட்டு தாவேக்கால ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு போறானுங்க. இதெல்லாம் ஒரு கட்சி, இந்த கட்சிக்கு ஒரு தலைமை, இதுக்கு ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்குலாம் இவ்வளவு பேர் போறது தான் இன்றைக்கு கோபத்தின் வெளிப்பாடா ஆங்காங்கே பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கு. பேனர் உதயநிதி ராகுல் காந்தி என் முதுகில் குத்தியவர்னு சொல்லி வச்ச பேனர் மட்டும் இல்லாம பினராயி விஜயன் போட்டோ போட்டு பேனர் வைக்கப்பட்டுள்ளது, மம்தாஜி போட்டோ போட்டு பேனர் வைக்கப்பட்டுள்ளது, அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸுக்கு எப்படி துரோகம் எடுத்தாருன்னு சொல்லி பேனர் வைக்கப்பட்டுள்ளது. ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க எல்லாம் தோத்தாங்குலிசா ஆனதுனால இவங்க ஏதோ ஒரு ஆக்டிவான பாலிடிக்ஸ் காட்டிக்கிட்டே இருக்கணும்ல. நானும் சபைக்கு போனேன், நானும் கல்யாணத்துக்கு போனேன், நானும் போராட்ட காலத்தில் இருக்கேன், நானும் பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சிருக்கேன். இன்னைக்கு மம்தா பானர்ஜி இந்தி கூட்டணி உள்ள எட்டியே பார்க்காதவங்க இன்னைக்கு ஆல் இண்டியா போய் நானும் ஆதரவு கொடுக்குறேன்றாங்க. ஏன்? இன்னைக்கு மம்தா பானர்ஜி வெறும் 80 சீட் எடுத்து செல்லா காசா இருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல. அந்த 80 சீட்லயும் ரஜபிரதா பானர்ஜின்னு ஒருத்தர் பெரும்பான்மை எம்எல்ஏக்களை கிட்டத்தட்ட 60 எம்எல்ஏக்களை கொண்டு போயிட்டு அவரே எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. பெரும்பாலான 40 எம்பிக்கள் இருக்காங்க மம்தால. இந்தியாவிலே அதிகமான எம்பி கொண்ட மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ். அதுல 50 to 30% பேரு ஒட்டுமொத்தமா மாற்று கட்சிக்கு மாறுறதுக்கான ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மேற்கு வங்காளம் கூடாரம் காலியாகி விட்டது.